அறிக்கை செய்யுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் வியாதியோடு இருப்பது தேவனுடைய சித்தமல்ல. நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதே என் தேவன் விரும்புகிறார். பரலோகத்தில் வியாதி இல்லை, தேவ தூதர்களிடத்தில் வியாதி இல்லை, என் தேவனிடத்தில் வியாதி இல்லை. ஆகவே அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கும் நானும் வியாதிப்படவில்லை. கர்த்தர் என்னை மகிழ்ச்சியாகவும் பலமுள்ளவனாகவும் திடகாத்தமுள்ளவாகவும் ஆரோக்கியமுள்ளவாகவும் படைத்திருக்கிறார். என் இரட்சகராகிய இயேசுவினிடத்தில் எல்லா வியாதிகளுக்கும் தெய்வீக சுகம் உண்டு. நான் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பயந்து நடக்கிறபடியால் எகிப்தில் அனுபவித்த எந்த வியாதியும் என்மேல் வர முடியாது. என் தேவன் கர்த்தரே எனக்கு பரிகாரியாய் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் வியாதியை என்னிடத்திலிருந்து விலக்குவார், என் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவார், என் காயங்களை அவரே ஆற்றுவார். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிப்பார். என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றுமில்லை. என்னை காக்கும்படியே அவர் தமது சரீரம் முழுவதும் காயங்களை ஏற்றுக்கொண்டு அந்த தழும்புகளால் நான் சுகமாகிறேன். மெய்யாகவே அவர் என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்திருக்கிறார். ஆகவே இனி நான் வியாதியோடும் நோயோடும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார். கர்த்தர் என் பாதாளத்தின் வல்லமையை நீங்களாக்கி மீட்டார், என்னை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். இயேசு என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி இருக்கிறார். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார். என் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும். நான் என் வாலா வயது நாட்களுக்கு திரும்புவேன். நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாயிருப்பேன். என்னுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறியடிக்கப்படுவதில்லை. என் ஆத்மாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினைவுள்ளதாக்குகிறார். என் எலும்புகளில் ஊன் புஷ்டியாய் இருக்கிறது. 85 வயதுள்ள அன்னாள் என்ற விதவிக்கு உபவாசித்து ஜெபிக்க பலன் தந்தவர் எனக்கும் பலன் தருவார். எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது, எந்த வாதையும் என் கூடாரத்தை அணுக முடியாது. சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்னை குணமாக்குவார். என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். சமாதானத்துடனே போய் என் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பேன். இயேசுவின் தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமாகி விட்டேன். இயேசுவின் கரத்தின் வல்லமையால் நான் குணமாகுகிறேன். நான் சுகமடைவதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இனி ஒரு சாபமும் என் வாழ்க்கையில் இல்லை. சாத்தானால் வியாதிப்பட்ட யோபுவை சுகமாக்கின கர்த்தர் என்னையும் சுகமாக்குவார். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். டெய்லி வாசிங் இந்த ஆடியோவை கேளுங்க. நீங்களும் கூட வேணால் வாசிங்க. இந்த பிடிஎஃப் மாதிரி வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதில் கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பரை அதில் இருக்கும், என்னோடய மொபைல் நம்பருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் அனுப்பி விட்றேன். ஓகே. ஆமென். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.